வணக்கம். நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் விழுப்புரம். நம்முடைய சென்டர்லேருந்து மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு யூஜிடிஆர்பியில் 14 பேர் சிவிக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் 12 பேருக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இதை பார்க்குறோம். எஸ் மகேஸ்வரி என்பவர் 112.50 மதிப்பெண் பெற்று விழுப்புரத்தை சார்ந்தவர். வினோத் என்ற கேண்டிடேட் 110.50 மதிப்பெண் பெற்றவர் திருவண்ணாமலை சார்ந்தவர். எஸ் சக்கரவர்த்தி என்ற கேண்டிடேட் ஆத்தூரை சார்ந்தவர் 110 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். எம் செல்வி என்ற கேண்டிடேட் 109 மதிப்பெண் பெற்றவர் சேத்பட்டை சார்ந்தவர். ஏ சந்திரலேகா என்ற கேண்டிடேட் 99 மதிப்பெண் பெற்றவர் திண்டிவனத்தை சார்ந்தவர். கவிதா என்ற கேண்டிடேட் 92.50 மதிப்பெண் பெற்றவர் சின்ன சேலத்தை சார்ந்த 6 பேரும் ஃபஸ்ட்டு பேட்சில் படித்து செலக்ட் ஆகியிருக்காங்க. செகண்ட் பேட்சில் 113 மதிப்பெண்கள் பெற்ற டி திருக்குமரன் என்பவர் சி முட்டூரை சார்ந்தவர். 105.50 மதிப்பெண் பெற்ற பாலாஜி போலூரிலிருந்து வந்து படித்தவருங்க. 105.50 மதிப்பெண் பெற்ற கவிதா என்பவர் சென்னையிலேருந்து வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து படித்தாங்க. சி செந்தில்குமார் என்பவர் 101 மதிப்பெண் பெற்றவர் சங்கராபுரத்துலேருந்து பயின்றாருங்க. 98 மதிப்பெண் பெற்ற கார்த்திகேயன் செங்கம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் படித்தார். இலக்கியா என்ற கேண்டிடேட்டு செஞ்சிலேருந்து வந்து நம்ம சென்டரில் பயின்று ஃபைனல் செலெக்ஷன்ஸில் வந்து இந்த 12 பேரையும் நேஷனல் அகாடமி மனதார வாழ்த்துகிறது. அவர்கள் பணி சிறக்க நன்றாக சமூகத்திற்கு பணியாற்ற நேஷனல் அகாடமி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் அடுத்தடுத்த காணொலியிலே மற்ற பாடங்களில் தேர்வானவர்கள் லிஸ்ட்டை நம்ம சென்டரில் செலக்ட் ஆனவங்களுடைய அத்தனை பேர் லிஸ்ட்டும் ஒவ்வொரு படிப்படியாக அடுத்தடுத்து வெளியேறக்கூடிய ரிசல்ட் வந்து நாங்கள் இந்த காணொலியோட உங்களோட ஷேர் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரில் சமீபத்தில் பிஜிடிஆர்பிக்கு உண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதில் வீக்கெண்ட் கிளாஸஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரின் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிக்கணும் அப்படின்ற விரும்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த பதில்